வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன? அரசியல் செய்திகள் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கண்டேயன் எம்எல்ஏ, விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ, அவரை கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜயை கையை ஒடிப்பேன், காலை ஒடிப்பேன், சட்டசபைக்கு வந்தால் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போ நம்மளே சொன்னோம், நம்ம இப்போவும் கைதுக்கு எதிரி தான். அதுவும் இதுங்களுக்கு இதாக பேசக்கூடாது. அது இது அவதூறு வழக்கில் கைது பண்ணக்கூடாதுங்கிறது நம்முடைய ஸ்டாண்டு. ஆனால் அதுக்காக ஒரு லிமிட் இருக்க. கையை ஒடிப்பேன், காலை ஒடிப்பேன்னா அது அவதூறு வழக்கில் வராது. அது எதில் வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒருத்தரை அடிக்கிறது, ஒருத்தரை மிரட்டுறது, அதில் வந்துடும். 506 Part 2ல் வந்துடும். அதில் வரும்போது அது அவதூறு வழக்காக வராது. அந்த மாதிரி வன்முறை தூண்டிய விதமாக பேசுனா, யார் பேசினாலும், அது மார்க்கண்டேயன் பேசுனாலும் சரி, யார் பேசினாலும் சரி, நம்மளும் வன்மையாக கண்டிக்கணும். அதுவும் திமுக காரம்புறம் என்ன, மார்க்கண்டேயன்கிறாள், நீங்கள் என்ன சிவர் மட்டும்தான், விஜய் மட்டும்தான் மோசமாக பேசுனாங்க. பொதுமக்கள் எல்லாத்தையும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் திட்டான். இது இவங்க பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போடல, ஓட்டு போடாத தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா திட்டுறான். தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களேங்கிறான். மோசமானவங்க தமிழ்நாட்டு மக்களுங்கிறான். இவன் அயோக்கியன், என்னென்ன கெடுதல் பண்ணுறான், ஏன் இவனை மக்கள் ஓட்டு போடாமல் திரும்பினாங்கங்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறான். என்னமோ தமிழ்நாடு பூரா இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி. அதனால தான் அந்த ஆள் இந்த நாட்டு வைக்கல ஆர்எஸ் பாரதி இப்படி தான் பேசுகிறாரு. அடுத்து ஸ்டாலின் எல்லாம் திட்டுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டு மக்களை திட்டுறாங்க. வெறும் இவங்களை மட்டும் திட்டலை. ஏன் திட்டுறான்னா, எல்லாம் இவனுக்கு ஓட்டு பண்ணுவான். இவன் என்ன அட்டூழியம், அக்கிரமாக, அயோக்கியத்தனம் பண்ணாலும், நாட்டை கொள்ளையடிக்கிறான், இதெல்லாம் பண்ணான், இருந்தாலும் எல்லாம் இவனுக்கு தான் ஓட்டு பண்ணுவான். மாற்றி ஓட்டு போட்டிங்கன்னா அவங்கள இப்படி தான் பேசுவாங்கிற மாதிரி பேசுகிறான். அப்போ அது வெறும் விஜயை பேசுனதாக அதில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் திட்டுற மாதிரி ஆகுது. அதனால் இந்த பேசுகிறவெல்லாம் அப்படியே திமுக காரன்லாம் பேசுகிறான். பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே பெயிலில் விடுன்னா, உடனே அங்கே போய் பெயிலில் வைக்கக்கூடாது, யோகிய சாமணிகள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியுது. நீ இன்னும் யோகிய சாமணியா போடுறாங்க. ஜாமீன் கிடையாதுயா, போய் ஜெயிலுக்குன்னாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு மறுநாளே ஜாமீன் போட்டான். அதே மேஜிஸ்ட்ரேட் வந்தது. அவர் தானே ஜாமீன் இதை முடியாதுன்னாரு. அவர் இன்றைக்கு அந்த ஜாமீனையும் தள்ளுபடி செஞ்சுட்டார். ஸோ இன்றைக்கி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எல்லாத்தையும் கையாட்டுறான். அந்த வடிவேல் காட்டின மாதிரி, நானும் அடியாருன்ன மாதிரி எல்லாத்தையும் அப்படி கையை காட்டிட்டு, நீங்கள் என்ன ஜெயிலு இன்னும் ரொம்ப வசதியாக இருக்குது, அங்கே ரொம்ப சௌரியமாக இருக்குது. யார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெயில் 25 புத்தகம் வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு. உள்ள ஜெயிலுக்குள்ளே அந்த இதில் இருக்குது, எம்எல்ஏ இல்லை, அதனால் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு புதான இடத்துல வைப்பாங்க. ஜெயிலெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், பார்த்துட்டு வந்தார். அதனால் ரொம்ப வசதியாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு போகிறாங்க. அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் சுதந்திரத்துக்கு போராட்டவன் அப்படி கையை காட்டிட்டு போவான். ஏன்னா நாட்டுக்காக இதுக்கு போனான். இவங்க பூரா நாட்டுக்காக போகிறான், அடித்த கொள்ளைக்காக போகிறான், பேசின பேச்சுக்காக போகிறான், எல்லாத்துக்கும் கையை காட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்து பெயில் நாளைக்கே போட்டுருவாங்க செஷன்ஸில். அதை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் என்ன பண்ணுறான், இல்லை போலீஸ் கஸ்டடி எனக்கு வேணும்னு கேட்க போகிறான். ஒரு வாரம், 4 நாள், 5 நாள்னா ஒரு 2 நாள் கொடுப்பாங்க. 2 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கேள்வி கேட்கணும்ல. அதுக்காக போலீஸ் கஸ்டடி எடுக்க போகிறாங்க. இந்த போலீஸ் கஸ்டடி எதுக்கு போகிறாங்கன்னா, அங்கே கேட்பாங்க, இந்த நாட்டு வைக்கல அரசு பாரதி ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காருப்பா, அவர் சொல்லி தானே நீ பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்டு நான் ஒன்றே விட்டுருவோம், அவரை பிடிச்சி ஜெயிலுக்கு போட்டுருவோம். அக்யூஸ்டோட கன்ஃபெஷன் இப்போ கேட்குறதுக்காக கூப்பிட்றாங்க. நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி, அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் வாயை அடைக்கிட்டு இருக்கணும், எல்லாம் உங்களையும் முடிச்சு உள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் அவங்க போடுறாங்க. விஜய் தான் போடுறாங்கங்கிறது நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி பேசலாம், பேரத்தான் செய்ய வேண்டும். அதனால் நாட்டு வக்கீலையும் பிடிங்க, ஆர்எஸ் பாரதி நாட்டு வக்கீலையும்
இதே மாதிரி உள்ளே தள்ளுங்க அப்படிங்கிறது தான் மணிகண்டனில் மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு இதில் அடுத்த ஸ்டேஜ் இதுதான். ஆனால் எப்படியும் பெயிலில் ஒரு 20 நாள் கழிச்சு விடுவாங்க, 15 நாள் 20 நாள். இதோட விடக்கூடாது, 2-3 கேஸை போடணும். போட்டிங்கன்னா இதில் விட்டால் அதில் பிடிக்கணும், அதை விட்டால் இதை பிடிக்கும். இதே மாதிரி என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு பெயிலு கொடுத்துட்டாங்க. பெயிலு கொடுத்தாலும் என்ன குழப்பம், என்ன திமிரு பாருங்க. என்னம்னா இன்னைக்கு போய் கையெழுத்து போடணும் போலீஸ் ஸ்டேஷனில், காலையும் மாலையும் திருவல்லிக்கேணியில் கொடுத்துருக்காங்க. 15 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சு போச்சு. போய் உனக்கு தான் பெயில் கிடச்சி போச்சு, கையெழுத்து போட வேண்டியது தானே. அதனால் மறுபடியும் ஒரு பெட்டிஷன் போடுறாரு ஹைகோர்ட்டில். ஜட்ஜு கேட்குறாரு, உங்களுக்கு தான் பெயிலு கொடுத்தாச்சுப்பா, ஜாமீன் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னா, சார் ஏதாச்சும் தொந்தரவு செஞ்சாங்கன்னா, என்ன தொந்தரவு செய்வாங்க, அதனால் தொந்தரவு செய்யாமல் இருக்கணும். ஒரு லாடு தூக்கி கொண்டு போய் அங்கே போய் வைக்கும்போது தொந்தரவு இல்லாமல் செய்யணுமா அவர் அப்படிங்கிறார். 35 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கட்சி மாறுறதுக்காக ஏற்பாடு தம்பி மூலமாக செஞ்சால் நீங்கள் என்ன சலுகை கேட்குறது. இப்போ ஜட்ஜு கேட்டார், முதல்ல பெயில் கொடுத்தாச்சு, பெயிலை போய் வாங்க பாருங்கள், ஷூரிட்டி போட்டு கையெழுத்தை போடுங்க. அதை விட்டுட்டு உள்ளே போகலை, என்னை சித்திரவதை பண்ணுவாங்க, என்னை கேள்வி கேட்பாப்போ கேள்வியே கேட்கக்கூடாது, ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது, இவர் இது பண்ணக்கூடாது. ராஜா வீட்டிலேருந்து வந்தவர் இல்லை, இப்போ ஹீரோ ஒன்று அவளை வச்சு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சால் இன்றைக்கி ராஜா வீட்டை கண்ணு குட்டி நினப்பு. அதனால் இப்போ இது பண்ண முடியாது. ரெண்டாவது என்ன கேட்குறாரு, வேறு கேஸ் எதுவும் போடக்கூடாதா, இப்படி போய் கோர்ட்டில் என்ன மாமியார் வீடான்னு கேட்குறேன். செந்தில் பாலாஜி மாமியார் வீடா கோர்ட்டு, வேறு எதுவும் கேஸை போடக்கூடாதான் அப்படின்னு அவன் போட்டு 2 போட்டு ஹைகோர்ட்டில் போட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு, முதல்ல போய் வேலையை பாருயா, முன்ஜாமீன் கொடுத்துருக்கு, போய் கையெழுத்து போட வேலையை பாருன்னு 2 டிஸ்மிஸ் பண்ணிட்டான். அதனால் இனி மாமியார் வீட்டில் வேலை இருக்குது, வரட்டும் செந்தில் பாலாஜி, நீங்கள் சொன்னபடி துன்புறுத்துவாங்க, நீங்கள் சொன்னபடி வேறு கேஸும் போடுவாங்க. எனக்கு 3 கேஸ் போட்டிங்கல்ல, அது மாதிரி அங்கேயும் போடுவாங்க உங்களுக்கு. அதனால் அடுத்த கட்ட இதுக்கு ரெடி ஆகணும். ஒருத்தர் பெயில் ரிஜெக்ட் ஆகி போச்சு, ஒருத்தருக்கு கிடைச்ச பெயிலையும் கோட்டை வர்றாரு அப்படிங்கிற அவர் தம்பி அசோக்குக்கும் 2 பேரும் சேர்ந்து போட்டிருக்காங்க. 2 பேர்த்துக்கும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்ட்டாங்க. சரி, எப்போவும் 4 மணிக்கு நைட்டு 4 மணிக்கு படங்கள் போடுவாங்க. முதல் காட்சி ரஜினிகாந்த் படத்துக்கெல்லாம். இதில் விஜய் தான் முதலமைச்சர். இப்போ 4 மணிக்கு போட்டால் கேட்க ஆளில்லை, இவங்க எவனும் போய் இப்போ கேஸும் போட முடியாது. அப்படி இருந்தும் 9 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் காட்சின்ட்டார் விஜய். அவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் லீவு கேட்டிருக்காங்க, 3 மணி நேரம் லீவு கொடுக்கணும். எதுக்குன்னு கேட்டிருக்காரு, நாளைக்கு உங்கள் பண ரிலீஸை பார்க்கணும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்ட்டார். ஆஃபீஸ் வாங்கன்ட்டார். அவங்க எல்லாருக்கும் ஒரே கவலை என்னென்னா, லீவு கொடுக்க மாட்டேங்கிறார் 3 மணி நேரம். லீவு என்ன கொடுக்குறது, அவர் சொல்லபடி அரசாங்க பணியை செய்ய வேண்டியது தான். 1000 தியேட்டர் ரிலீஸ் நாளைக்கு. முன்னாடி எல்லாம் தியேட்டர் நீங்கள் ரிலீஸ் எந்த தியேட்டர் ரிலீஸ்ன்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார், உதயநிதி ஸ்டாலின். அந்த லாடு தான் முடிவு பண்ணுவார். அந்த விக்ரம் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உதயநிதி ஸ்டாலின் வழங்கும்னு போடுவான். வெக்கமான ரோஷம் இருக்கான்னு நான் அப்போவே கேட்டேன். ஏயா படத்தை டைரக்ட் பண்ண ஒருத்தன், நடித்தவன் ஒருத்தன், படத்தை தயார் பண்ண ஒருத்தன், எதுவுமே நீ இல்லை, நீ வந்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் வழங்கும்னு வெக்கம் இல்லாமல் எப்படியா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னா, இவர் தான் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாரு. தியேட்டர்ஸ் ஓனர் இருக்கான்ல, சொந்தக்காரன், அவன் முடிவு பண்ணுவான்னா, இவர் இடையில 15%. அவன் படத்தை பாவம் கஷ்டப்பட்டு எடுத்த விநியோகஸ்தர் இப்போ இதில் போட்டான், எல்லாத்தையும் போட்டாங்க. இனிமே விநியோகஸ்தருக்கு 65% உன் தியேட்டருக்கு 35%, மொத்தம் 100%. பாவம் விநியோகஸ்தர், இதுதான் பொழப்பு. ஒன்று மாதிரியே ஊரை கொள்ளை அடித்து இந்த துபாயில் போய் சினிமா நடிகைக்கு 20 கோடிக்கு பங்களா வாங்கி கொடுத்தாளா அவங்கெல்லாம், இவங்கெல்லாம் விநியோகஸ்தர்லாம். உங்களை மாதிரி இங்கே லண்டனில் போய் பேங்க்கை வச்சுருக்காங்களா கொள்ளை அடித்த படத்தில். அவன் பாவம் உழைச்சி சம்பாதிக்கிறவன். இப்போ விநியோகஸ்தரெல்லாம் உள்ளே வந்திருக்கான், 65% அவனுக்கு.
அவன் பாவம் ஒரு படத்தை விலை கொடுத்து வாங்குவான். லாபமும் வரும், நஷ்டமும் வரும். அதனால அவனுக்கு வந்து இப்ப அது அவங்க பொழப்பு. தியேட்டர்காரனுக்கு 35. முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த லாடுகளுக்கு 15% அப்படின்னு வச்சிருந்தாங்க. நிறைய தியேட்டர்ல புடிச்சு வச்சிருப்பான். கொள்ளையடித்த காச பூரா விலை கொடுத்து வாங்கி தியேட்டர்ல புடிச்சு வச்சிருப்பான். ஜெயலலிதா அடிச்ச அடி மாரி இப்ப விஜய் வந்துகிட்டு ஒண்ணும் இது கிடையாது. தியேட்டர் காரணம் விநியோகஸ்தர் 2 பேர் தான் சம்பாதிக்கணும். நீ எதுக்குடா ஊடால இடையில வந்துட்டு நீ யாரு என்று கேட்குற அளவுல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. சினிமா திரையுலகம் தப்பிச்சு. 2011ல இருந்து சினிமா திரையுலகம் ஜெயலலிதா வந்த உடனே அப்போ எல்லாத்தையுமே விநியோகஸ்தர்கள்லாம் காப்பாத்துனாங்க. இன்றைக்கு அதே பணியை விஜய் செய்திருக்கிறார். இவங்க ரியல் இது ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற பேர்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு, ஆட்சிய கையில வச்சுக்கிட்டு, தியேட்டர்காரன பயமுறுத்தி, பாவம் சினிமா எடுக்கிறவன பயமுறுத்தி, எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டான், இந்த ஆளுங்க வந்துக்கிட்டு லாபம் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். அந்த லாபத்தை நிறுத்தும் அளவிற்கு இல்லைன்னா இவ்வளவு அந்த பிற்போது கேட்டால் ரெஜ்ஜைன் சிஇஓ மூஞ்சிய பாரு சிஇஓ யார் அவருக்கு இன்பனி அவர் சிஇஓ ஒரு அப்படின்னு அவர் சிஇஓவாக இருக்கிறான். இந்த ஃபிட்ஸ் எடுக்கிற 15%க்காக போய் நீ சிஇஓ அடங்கி ஏன் மற்ற தொழில் போய் பாருங்க வேறு தொழில் அதில் நிறைய பணம் வரும். உதயநிதிக்கு தான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு ஊரா இன்னொருத்தன் பொழப்பில் போய் கை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. மொதல் ஜனநாயகம் இல்லை, அதை உடைக்கிறான். அதனால் ஓடட்டும், பல பேர் வாழட்டும், தியேட்டருக்காரன் வாழட்டும், விநியோகஸ்தர்கள் வாழட்டும். அவன் பாவம் கடனுக்கு பட்டி 5 வட்டி 10 வட்டினா கடனை வாங்கி ஒரு படத்தை எடுக்கிறான். ப்ரொடியூசருங்க வாழட்டும், சினிமா உலகம் நல்லா இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற துறை, அந்த துறை நன்றாக இருக்கட்டும். ஒரு மனிதனால் அவதிப்பட்டு வந்த அந்த துறை இன்றைக்கு அந்த மனிதனின் பிடியிலிருந்து வெளியில் வந்திருப்பதும் நல்ல விஷயம். விஜய்க்கு இந்த விஷயத்தில் எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்யணும். பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் காலையில் ஸ்கூலில் சாப்பாடு போட்டாங்க ஏழை குழந்தைகளுக்கு. அதே முதல்வரின் காலை உணவு திட்டம்னு வச்சார் ஸ்டாலின். அது பரவாயில்ல. ஸ்டாலினின் காலை உணவு திட்டம் அவங்க அப்பா இருந்தால் அப்படி தானே வைப்பார். கருணாநிதியின் உணவு திட்டம் அப்படி இப்படின்னு. ஸ்டாலினின் காலை உணவு திட்டம்னு வைக்காம முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு வச்சார். இன்னைக்கு அதை பேர் மாற்றி காமராஜரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு வச்சுருக்காரு விஜய். நான் என்ன சொல்கிறேன், காலை உணவு அரசாங்கத்து காலை உணவு திட்டம். எம்ஜிஆர் வந்து சத்துணவுக்கு யார் பேர் வச்சார்? எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் நம்ம தான் சொல்கிறோம், பேர் ஒன்றும் வைக்கலை. எல்லாத்துக்கும் அவர் இதைத்தான் வைத்தார். அது மாதிரி ஏதோ காமராஜர்னு வச்சுருக்காங்க விஜய். காமராஜர் நல்ல மனுஷன், சம்பாதிக்காதாரு, அவர் பேரை வச்சதில் எங்களுக்கு ஒன்றும் எதிர்ப்பு இல்லை. நானே பல மேடைகளில் காமராஜர் பேரை பற்றி பேசியிருக்கேன், சம்பாதிக்காதாரு அப்படின்னு. அது ரைட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு காலை உணவு திட்டத்துக்கு பேர் வைக்கிறதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன், சமாதிக்கு இவருடைய அப்பாவோட சமாதிக்கு பதில் பீச்சில் எத்தனை நூற்றுக்கணக்கான கோடி அரசாங்கத்திலிருந்து செலவு பண்ணாங்கன்னு மக்களுக்கு தெரிவிங்க. கோடிக்கணக்கான பணத்தை துபாயில் சினிமா நடிகைக்கெல்லாம் வீடு வாங்கி கொடுக்குற இந்த கூட்டம் சொந்த தாத்தாவுக்கு சொந்த அப்பாவுக்கு சமாதி வைக்கிறதுக்கு ஊராம் பணத்தில் நம்முடைய வரி பணத்திலேருந்து போட்டாங்க 200 சில்லற கோடி. அதை வெளியில் கணக்கு சொல்லுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குது. அந்த சமாதிக்கு இன்னமும் அரசாங்க பணத்திலேருந்து பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்காக தூக்கிட்டு அண்ணா அறிவாலயத்திலேருந்து பணம் கொடுன்னு சொல்லுங்கள். இந்த குரூப்பிட்ட இருந்து கோடியாக கொள்ளை அடித்து வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் அரசாங்கத்திட்டமிருந்து உங்கள் தாத்தாவுக்கு அப்போ சமாதிக்கு அப்பா சமாதிக்கும் கொடுக்குற அளவுக்கு அரசாங்க பணத்திலேருந்து கொடுக்குற அளவுக்கு என்னையா தகுதி இருந்தது? நாட்டில் காந்தி நேரு இவங்க காந்தி இவங்களுக்கெல்லாம் வந்து நேதாஜி எல்லாம் ஆள் அடையாளமே தெரியாமல் இருந்தார். எப்போ இறந்தார், எப்படி இறந்தாருங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு மறைச்சி வச்சுருக்கான் அரசியல்வாதி. இன்றைக்கி அப்படிப்பட்ட நேதாஜி எல்லாம் அப்போ அந்த கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் படித்து துட்டுட்டு வந்தார். இவெல்லாம் என்ன சாதனை செய்தார்கள்? இவர் இந்த கூட்டமெல்லாம் என்ன சாதனை செஞ்சாங்க? இங்கே
சமாதி வைக்கிற அளவுக்கு தகுதி இருக்கா? எவ்வளவு செலவாச்சு? அத வெளியில கொண்டு வாங்க. அத அகற்றுங்க. அந்த மாரி விஷயத்த. நாட்டுல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு பூரா கருணாநிதி பஸ் நிலையம், கருணாநிதி பஸ் நிலையம்னு தமிழ்நாடு பூரா வச்சிருக்காங்க. தமிழ்நாடு பூரா கருணாநிதி சிலை, ஒரு சிலைய தவிர எல்லா சிலையும் தூக்குங்க. ஒரு மாவட்டம் எதுன்னா மாவட்டம் தமிழ்நாடுல ஒரு சிலை போதும். ஏதோ நினைப்பு அப்படி நினைவுபடுத்துவதற்கு பெரிய தகுதி படைத்த ஆட்கள் இல்லையே! அண்ணாவுக்கெல்லாம் இத்தனை சிலை. சரி அண்ணாவாச்சும் வந்து பைசா சம்பாதிக்காம இருந்தாரு. கருணாநிதியெல்லாம் கோடி கோடியா கொள்ளையடிச்சவர் இல்ல. ஸோ அப்ப கருணாநிதிய வந்துட்டு இவ்வளோ பண்றதுக்கு அதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்க. கருணாநிதிய பாடத்திட்டத்தில சேர்க்கிறான். ஈவரா பெரியார பாடத்திட்டத்தில சேர்த்து வச்சிருக்கான். அந்த பாடத்திட்டத்திலேருந்து எல்லாத்தையும் வந்து வெளியில எடுங்க. அதனால சிலையை எங்கெங்க சிலை இருந்ததோ அத எடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க காலை உணவுல முதல்வர் காலை உணவுல காமராஜ் பேர் வைக்கிறதுல என்ன மறப்பது? முதலில் கருணாநிதி பேர்ல இருக்கும் அத்தனையும் எடுக்கணும். அதத்தான் நாங்க ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தகுதியானவர் இல்லையோ கருணாநிதிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால விஜய்க்கு நாங்க சொல்றோம், காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்தீங்க. காமராஜ் பேர்ல ரைட்டு. மற்ற விஷயத்துக்கு வாங்க. தமிழ்நாட்டு இதில. பாடத்திட்டத்திலிருந்து முதலில் தூக்குங்க. ஒன்றொன்றாக செய்யுங்கள். திமுக செய்த இதெல்லாம். அப்படிங்கிறது தான் விஜய்க்கு நாங்கள் விடுக்கும் அடுத்த கட்ட வேண்டும். அடுத்தது இந்த சிஎம் செல்லு. அத ஒண்ணு வச்சுக்கிட்டான். எத கேட்டாலும் சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கான், சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கான். இன்னைக்கு விஜய் பார்த்தா சிஎம் செல்லுல லட்சக்கணக்கான பெட்டிஷன் பெண்டிங். போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு நிவாரணம் கிடைக்கவில்லைன்னு அனுப்புறான் ஒருத்தன். அதை எவன் நிவாரணம் கொடுக்கலையோ அவன்கிட்டயே பெட்டிஷன் அனுப்புகிறாங்க. ரெமார்க்ஸ் அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறான்? நிவாரணம் சரியாகத்தான் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன ஆகுது? திருப்பி சிஎம் செல்லு அவங்க நிவாரணம் சரியாகத்தான் கொடுக்கப்பட்டதுன்னு எவன் பெட்டிஷன் கொடுத்தானோ அவனுக்கு பதில் கொடுக்குறாங்க. இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றினார். அங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படிங்கிற இதில் இருக்குது ஒரு ஆஃபீஸ், போலீஸ் ஆஃபீஸ். அங்கே ஒருத்தர் இருந்தார் எஸ்பி. அப்போ நான் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? கிரீவன்ஸ் செல் அப்படின்னு வைப்பார். காலையில் 10 மணிக்கு வந்துடணும். இவரும் 10 மணிக்கு வருவார். வந்தவுடனே கேட்பார். ஒரு பெண் சொன்னாங்க, ஐயா ஒருத்தன் என்னை கேள்வி வழிக்கிட்டே இருக்காயா, எத்தனை மணிக்கு மாவையா பண்ணுறான்? ஐயா சாயங்காலம் 4 காலையில் ஒரு 10 மணிக்கு நான் ஆஃபீஸ் போகும்போது பண்ணுறான், சாயங்காலம் 5 மணிக்கு பண்ணுறான். ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கேயே கூப்பிட்டாரு, இந்த பொண்ணு கூட போ, சாயங்காலம் 5 மணிக்கு இந்த பொண்ணு இது பின்தொடர்றான்ல அவனை பிடிச்சி கொண்டாந்து இங்கே கொண்டு வந்துடுறியான்ட்டார். கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டர் போனார். அங்கே பார்த்தாரு, 5 மணிக்கு இதை நடக்க சொன்னார். போனால் கேள்வி பண்ணுறவன் வந்தான். அங்கேயே பிடிச்சி சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. கேட்டார் அவர், நீ தான் டெய்லி கேள்வி பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம் சார் நான் தான் பண்ணேன். சரி கல்யாணம் பண்ணிக்கிறாதுன்னு. கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ பிடிச்சி ஒன்று உள்ளே வச்சிடறேன்னு உள்ளே வச்சிடறேன். உள்ளே ஒன்று தூக்கிட்டு போடா, சாராய கேஸ் போடுறான் அவன் மேலே. அவன் இப்படி ஆள் மேலே போய் கேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்தான், இல்லையா இனிமேல் கிட்டக்கையும் போகல, கல்யாணமும் எனக்கு வேணாம், நான் கிட்டக்கையே போகலையான்னா. நாளையில இருந்து அது பொண்ணு பின்னாடி சுற்றாது. அடுத்து சுற்றினானா மறுநாள் நீ ஆஃபீஸ் வாமா, இதுதான் ஏன் நிவாரணம்? அந்த பொண்ணுக்கு ஒரு நாளில் நிவாரணம் கிடைச்சத, இதுதான் நிவாரணம். இன்னொருத்தன் வந்து இஸ்லாமிய நித்திச்சதும் போலீஸ்காரன் ஒரு அழகான பெண் இங்கேருந்து வந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? ஐயா என்னை விட்டுட்டு போயிட்டா இல்லையான்னாங்க. ஏமா விட்டுட்டு போயிட்டான்? கேட்டானா 2 கல்யாணம் பண்ணிக்குவேன்னாரு. அவனை கூட்டிட்டு வாயான்ட்டார். அவனை போய் நான் சார் போலீஸ்காரன் சார், போலீஸாக யாராக இருந்தானே தப்பு பண்ணவன் விடக்கூடாது, தூக்கிட்டு வான்ட்டார். அவனை யூனிஃபார்மோடு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஐயா அப்படின்னு வந்துருந்தான். ஏன் அழகான பொண்டாட்டி வச்சுட்டு விட்டுட்டு போகிறேன்? இல்லை எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்காதுன்னா உனக்கு பிடிக்கலன்னா என் கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்ணுடைய அப்பா பாரு, அம்மா பாரு, எல்லாம் வந்து நிற்கிறாங்க என் முன்னாடி. ஒழுங்காக கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்துலையா? இல்லை போலீஸ்லேயே நீ இருக்க மாட்டேன், கேஸை போட்டுருவேன்னு. அவன் பார்த்தான், இல்லையா நான் ஒழுங்காக கூட்டிகிட்டு போ, இங்கேயே போ அப்படின்னு. 10 நிமிஷம் அங்கேயே போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இதுதான் என் கிரீவன்ஸு. சிஎம் செல்லில் நடக்கிறது கிரீவன்ஸு இல்லை. விஜய் வந்துக்கிட்டு போய் தோண்டனா என்ன அர்த்தம்?
எவன் வந்து தப்பு பண்ணான்னா அவன்கிட்டயே போய் கேட்டு, அவன் குடுக்குற பதிலையே கொடுப்பது தான் சிஎம் செல் என்பது வெட்கக்கேடான விஷயம். வேடிக்கையான விஷயம். அதை இப்ப தான் மாத்தணும். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? ஐஏஎஸ், ஐபிஎஸ் கூட்டம் வச்சுக்கிட்டே இருந்தாய்ங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு தெரியுமா? எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் கூட்டம்னு வச்சாரு. நடந்தது. எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் கூட்டத்துக்கு வாடான்ட்டாரு. வந்து கொட்டி தீர்த்துட்டான். ஐயா இந்த வசதி இல்லை, இந்த வசதி இல்லைன்னா. இனிமே ஐஏஎஸ் இந்த ஐபிஎஸ்காரன் சொல்றதெல்லாம் கேட்காதயா. இவங்க சொல்றத கேளியா. இவன் தான்யா போலீஸ் ஸ்டேஷனை நடத்துறானே. அவனுக்கு வேண்டிய வசதி செஞ்சு கொடுன்னு சொல்லி செக்ரட்டரிட்ட சொல்லி அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தார். காரணம் அவன்தான் காவல்துறையை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனை நடத்துகிறவன் அவன்தான். மேலே ஐபிஎஸ், ஐபிஎஸ்னு உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவன் படுற கஷ்டமும் தெரியாது, ஜனங்க படுற கஷ்டமும் தெரியாது. அதனால கிரீவன்ஸ் செல்லுன்னா அதுக்கு அர்த்தத்தை விஜய் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இப்படி உருவாக்கணும் கிரீவன்ஸ் செல்லு. நீங்கள் வந்து பொதுமக்களை பார்க்கணும். எம்ஜிஆர் வந்து அவருடைய ராமாவரம் தோட்டத்தில் மாதத்தில் ஒரு தடவை பார்ப்பார், ஞாயிற்றுக்கிழமை. அதிகாரிகள் எல்லாம் தினமும் பார்க்கணும். 10 குறைந்து இருக்கும் நேரம்னு சொல்லி அது 10 to 12 இப்போ 11 மணி வைப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர்லாம் போகிறீங்க போங்க. நீங்கள் 11 to 12 போங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டான். கேட்டால் ரவுண்ட்ஸ் போயிருக்காருமா, அவன் இங்கே வீட்டில் தூங்கி கிடப்பாங்க. ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க சார்மா. ஒரு சில நல்ல இன்ஸ்பெக்டருக்கு வேணால் ரவுண்ட்ஸ் போயிருப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் ரவுண்ட்ஸ் போக மாட்டாங்க. அப்போ இவங்களெல்லாம் நடத்த தெரியணும்ல உங்களுக்கு. அதனால கிரீவன்ஸ் நான் அப்படிங்கிற அடிப்படை விஷயம் தெரிஞ்ச மாதிரி இந்த பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் காவல்துறையை நடத்த முடியும். உங்களுடைய மற்ற துறைகளையும் நீங்கள் சரியாக நடத்த முடியும். கிரீவன்ஸ் செல் அப்படிங்கிறது ஒவ்வொரு காவல்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அத்தனை பேரும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் எல்லாம் பார்க்கணும். அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கங்க. நீங்களும் மக்களை பார்க்க வேண்டும். உங்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு மக்களை நீங்களும் சந்திக்கணும். குறைந்த மாதம் ஒரு முறையாவது மக்கள் பிரச்சனைகளை கேட்கணும். குறிப்பாக ஏழைகள் பிரச்சனை கேளுங்க. எங்களால் முடியலை, எங்களுக்கே பல ஏழைகள் வந்து எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் கையில் அதிகாரம் இல்லை. நான் ஒரு ஆள் என்னத்தை பண்ண முடியும்? ஆனால் உங்கள் கையில் பதவி இருக்கிறது. நீங்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய குறையை தீர்ப்பதற்கு பல விஷயங்களை செய்யலாம். அப்படிங்கிறத விஜய்க்கு நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். அடுத்து ராகுல் காந்தி கைதுன்ட்டான். உடனே விஜய் கண்டனம்ட்டாங்கிறாங்க. என்னமோ ராகுல் காந்தியை கைது பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்ட மாதிரி. என்னையா ராகுல் காந்தி கைதுன்னு பார்த்தா இந்த கர்ப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒருத்தங்க டெல்லியில் வச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டே இருக்கான். அது நீட்டில் பெரிய நீட்டு இது தேர்வு இது வந்து வினாத்தாள் வெளியாயிடுச்சு, உடனே இது பண்ணணும் அப்படின்னு அவன் நடத்துகிறவன் அந்த இளைஞர்கள் சேர்ந்து நடத்துகிறான். அந்த தர்மேந்திராங்கிற மந்திரியை கூப்பிட்டாங்க. ஏன் கொஷின் லீக் ஆச்சு, பெரிய தலைவலியாச்சையா, இவங்க தலைவலி கொடுக்குறான்னா அந்த ராகுல் காந்தி உள்ளே வந்து படுத்துக்கிறாரு டிஷர்ட்டோட. இங்கே ஒரு டிஷர்ட் ஒரு ஆள், அந்த ஆள் அங்கே உனக்கு ரூபாயை கொடுத்து நீ அங்கே மட்டும் கத்தாத, சென்னையில் வந்து கற்றுங்க. சென்னையில் வந்து என்ன கற்று, நீட் தேர்வை ரத்து செய்வேன் கற்று அப்படிங்கிறாங்க. அவன் உடனே கனிமொழி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஆதரவு கொடுப்போங்கிறாங்க. அந்த பக்கம் போய் அமித்ஷாட்ட போய் அப்படி குனிஞ்சு கும்பிடுறது, அமித்ஷாட்ட போய் ஜால்ரா அடிக்கிறது, அமித்ஷாட்ட போயிட்டு ஒவ்வொன்றுக்கு 2Gலேருந்து ஒன்று விடுதலை வாங்கிக்கிறது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக இருப்போம், அந்த இது போராட்டத்துக்கு ஆதரவு கொடுப்போம். உங்கள் அண்ணன் கட்சி, உங்கள் அண்ணன் ஆட்சியில் பல பேர் போராடிக்கிட்டு இருந்தான். கேட்குறதுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. முதல்ல அந்த இதை வந்து வெளியாயிடுச்சான், நீட்டு தேர்வோட வினாத்தாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ராகுல் காந்தியை காலையில் பிடிச்சிட்டு சாயங்காலம் விட்டாங்க. அந்த இது ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா காந்தி அவங்களையும் காலையில் பிடிச்சிட்டு சாயங்காலம் விட்டாங்க. இதெல்லாம் ஒரு செய்தி. இதுக்கு ஒரு கண்டனம், விஜயா கண்டனம் தெரிவிக்கிறார். அவர் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க? போராட்டம் பண்ணி அறிவிப்பு இல்லாமல் அனுமதி இல்லாமல் போராட்டம் பண்ணால் எல்லாத்தையும் கைது தான் பண்ணுவாங்க. இதில் கண்டனம் தெரிவிச்சு நம்ம என்ன பண்ணுறது? அதனால் ராகுல் காந்தி உங்களுக்கு சொல்கிறேன், நிரந்தரமாக ஜெயிலுக்கு போகிற மாதிரி ராகுல் காந்தியை பிடிச்சாங்கன்னா அப்போ நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலாம். நிரந்தரமான 1 வருஷமோ 2 வருஷம். அதனால் சும்மா பப்ளிசிட்டிக்காக நடக்கிற போராட்டம்.
அதனால ஆந்திரா இவங்களுக்கு சொல்கிறேன், டெல்லியை சேர்ந்த இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இந்த உதயநிதி பேச்சை கேட்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நீட் தேர்வை பற்றி எல்லாம் பரவாயில்லைங்க. ஆனால் நீட் தேர்வில் அந்த இது வந்து இவனா தாள் ஏன் லீக் ஆச்சுங்க அதோடு நிறுத்திக்கங்க. இந்த உதயநிதி சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீட் தேர்வு ரத்து ரத்து நீங்கள் இப்படி தான் எல்லாத்துட்டையும் கையெழுத்து 1,00,00,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குவேன்னாரு. 1,00,000 பேர்கிட்ட கூட வாங்கலை. எல்லாத்தையும் குப்பை தொட்டியில் கிடந்தது. அந்த குப்பை தொட்டியெல்லாம் எடுத்து இதெல்லாம் படம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நீட்டை பற்றி பேசவே விட்டார். அதுக்கப்புறம் இவர் ஸ்டாலின் இப்போது தான் எனக்கு புரிகிறது அப்படின்னு கேட்டாங்க எல்லாம் போய். என்ன சார் இப்போ தான் புரியுதுங்க? இல்லைங்க, நீட் தேர்வை பற்றி இப்போ தான் புரியுதுன்னு. என்ன புரியுது? எடப்பாடி விவரம் கிட்டாதனமா 2016 ஜெயலலிதா இறந்த உடனே முதலமைச்சராக வந்து நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டார். அவருக்கும் புரியலை ஒன்றுமே. ஸ்டாலின் சொல்கிறாரு, அது மாதிரி எனக்கும் புரியலை ஒன்றுமே. அவர் தீர்மானம் போட்டார், நான் தீர்மானம் போட்டேன் நீட் தேர்வுக்கு எதிராக. அப்புறம் போய் கேட்டோம், வரும் தெரிஞ்சவங்க அப்புறம் சொன்னாங்க, அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அவசியம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஸோ இதை சட்ட ரீதியாக தான் அணுகணும். அதனால் இதை எதுக்காக தீர்மானம் போட்டோம், எதுக்காக இவ்வளோ வேலை பண்ணோம்? இந்த என் பையனை வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு கையெழுத்து வாங்குறான், ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்தோமே. அது இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு. அது மாதிரி புரியுறதுக்கே நம்ம 10 வருஷம் ஆகும். நீட் தேர்வு ஒழுங்காக எழுதி ஒரு பரீட்சையும் பாஸ் பண்ணாத பயிலுங்க எல்லாருமே எல்லாம் அரியஸ் கேஸ் எதுங்க. இவன் போய் நீட் எங்கே பாஸ் பண்ணுறது? டிகிரியை பொறுத்தையும் அவரும் பாஸ் பண்ணல. பேரனுக்கும் போலி டிகிரி, பையனுக்கும் லயலா காலேஜில் அரியஸு. அவரும் பிஏன்னு போட்டுக்குவார், மேலே போட்டார், எந்த பேப்பரும் பாஸ் பண்ணல. தமிழ்லாம் 16 மார்க் வாங்கியிருக்காரு. மார்க் ஷீட்டை வச்சு பார்த்தா தலை சுற்றுது. இந்த குடும்பத்துக்கே படிப்பு வராது. இது போய் நீட் தேர்வை பற்றி பேசுகிற அளவுக்கு அட்வான்ஸாக போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால நீட் தேர்வை பற்றி பேசாதீங்கப்பா தமிழ்நாடு லீடர்ஸ். டெல்லிக்காரன் கொஞ்சம் அறிவு இல்லவன். அவன் இது வந்து இனத்தால் இது லீக் ஆகக்கூடாது அப்படின்னு இந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில் உங்களை யாருப்பா கூப்பிட்டா? உங்கள் வேலையை பாருங்கள், வழக்குப்படி கொள்ளையடிங்க பண்ணுங்க, அதை பார்த்துக்கிட்டு இருங்க. அதனால இனி ஜென்மத்துக்கு ஆட்சி வைக்க வர முடியாது. ஆட்சிக்கு வந்தாலும் உங்களை ஆட்சியிலையும் இருக்க விட மாட்டோம் அப்படிங்கிறத மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால இனி ஆட்சியில் நீங்கள் வரவே முடியாது அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.